செய்திகள் தொடர்கின்றன. பாலஸ்தீன முன்னாள் அதிபர் யாசர் அரஃபத் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு புற்றுநோய் மற்றும் ப்ளூ காய்ச்சல் காரணமாக கூறப்பட்டாலும் இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் அரஃபத்திற்கு விஷம் வைத்து கொலை செய்துவிட்டதாக புகார் கூறப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக அரஃபத்தின் திசு மாதிரியை ஆய்வுக்கு உட்படுத்திய சுவிட்சர்லாந்தின் லாசன் பல்கலைக்கழகம் விஷம் வைத்து அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்துள்ளது. அரஃபத்தின் உடலுக்குள் போடியம் என்னும் கொடிய நச்சு கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அப்பல்கலைக்கழகத்தின் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் விடுதலைப் போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய யாசர் அரஃபத் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் புகார் தொடர்பாக பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி வீடு மற்றும் அலுவலகத்தில் அந்நாட்டு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். அண்மையில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட சர்கோசி செலவுகளுக்காக பிரான்சின் பல்வேறு தொழில் அதிபர்களிடம் கோடிக்கணக்கில் நிதி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்நாட்டின் பணக்கார பெண்மணி என்று கூறப்படும் லோரியல் ஹெய்ரஸிடம் இருந்து பெற்ற நிதிக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சர்கோசியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். பல்வேறு குழுக்களாக பிரிந்து சர்கோசியின் சொத்து ஆவணங்கள் வரவு செலவு கணக்குகளையும் அவர்கள் ஆய்வு செய்துள்ளனர். சோதனையின் முடிவில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சோதனையை தொடர்ந்து சர்கோசி விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளின் அரையிறுதி சுற்றில் விளையாட அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் தகுதி பெற்றுள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் காலிறுதி சுற்றில் அவர் செக் குடியரசை சேர்ந்த நடப்பு சாம்பியன் பெட்ரா கிவிட்டோவை எதிர்கொண்டார். ஆட்டத்தின் தொடக்கத்தின் ஆதிக்கம் செலுத்திய செரீனா முதல் செட்டை 6-3 என்று எளிதாக கைப்பற்றினார். இதனால் கிவிட்டோவா சுதாரித்துக் கொண்டதை அடுத்து இரண்டாவது செட் டை பிரேக் வரை சென்றது. அதிலும் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய செரீனா இரண்டாவது செட்டை 7-6 என்று கைப்பற்றி அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஜெர்மனியைச் சேர்ந்த சைஃபன் லிசிக்கி சக நாட்டவரான ஏஞ்சலிக் கெப்ரை எதிர்கொண்டார். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் முதல் செட்டை கெப்பர் கைப்பற்ற இரண்டாவது செட்டை லிசிக்கி தமது வசமாக்கி ஆட்டத்தை சமநிலைக்கு கொண்டு சென்றார். அதன் பின்னர் ஆக்ரோஷ ஆட்டத்தை வெளிப்படுத்திய கெப்பர் மூன்றாவது செட்டை கைப்பற்றி அரையிறுதிக்குள் நுழைந்தார். பொலாரஸ் வீராங்கனை விக்டோரியா அசரென்கா, ஆஸ்திரிய வீராங்கனை தமிரா பசக் ஆகியோர் இடையிலான ஆட்டமும் விறுவிறுப்புடன் நடைபெற்றது. இப்போட்டியில் நேர் செட்களில் வெற்றி பெற்ற அசரென்கா அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மற்றொரு போட்டியில் போலந்தின் ராட்வன்ஸ்கா ரஷ்யாவின் மரியா கிர்லன்கோவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய கிரிக்கெட் அணி மும்பையில் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டிகளுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி சர்வதேச போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்து வந்தது. இந்நிலையில் இம்மாத இறுதியில் இலங்கைக்கு எதிராக 5 ஒருநாள் போட்டிகள், ஒரு 20 ஓவர் போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளது. இதற்கான அணி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் மும்பையில் அறிவிக்கப்பட உள்ளது. இதில் இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர்கான், உமேஷ் யாதவ் ஆகியோர் சேர்க்கப்படக்கூடும் என்று தெரிகிறது. மேலும் அதிரடி ஆட்டக்காரர் வீரேந்திர சேவாக்கும் அணிக்கு திரும்புகிறார். நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் ஓய்வில் உள்ளதால் அவர் இலங்கைக்கு எதிரான தொடரில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக ஐபிஎல் தொடரில் அசத்தல் ஆட்டத்தை வெளிப்படுத்திய அஜின்கியா ரஹானே சேர்க்கப்பட உள்ளார். கௌதம் கம்பீர், விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா ஆகிய நடுக்கள வீரர்கள் இலங்கை தொடரில் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் தொடரில் சோஃபிகாத, யூசுப் பதான், ரவீந்திர ஜடேஜா, மனோஜ் திவாரி ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைப்பது சந்தேகமே.
சுழற்பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை தமிழக வீரர் அஸ்வின் மற்றும் ராகுல் சர்மா ஆகியோர் பட்டியலில் இடம் பிடிப்பது உறுதி என்று கிரிக்கெட் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.